எல்லா பெண்களும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, நாங்கள் சுதந்திரமா எதையும் செய்ய முடியல, நாங்கள் சுதந்திரமா எங்கேயும் போக முடியல, எங்கேயும் வர முடியலன்னு சொல்றாங்க. சரி, இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அது ஒரு 20 வயசு பொண்ணு. உங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு தெரிஞ்சது, அப்போ நீங்க பெத்த பொண்ணு சுதந்திரமா விடுவீங்களா? விட மாட்டீங்க. அது ஒரு கடைக்கு போனால கூடவே போறீங்க. இதை யாரும் சுதந்திரம் கொடுக்கறது எடுக்கிறது இல்லை, நீங்களே உருவாக்கிக்கிறது தான். இது உங்க மனம் உருவாக்கிக்குது. ஐயோ நம்ம பொம்பளை பொண்ணு, யாராவது கேலி பண்ணுவான், யாராவது எதனா நடந்துடும் அப்படின்னு நீங்க பெத்த பொண்ணு கூட துணைக்கு போறீங்க. அது மாதிரி உங்க தாய் தகப்பனார் உங்களுக்கு துணையா இருந்தாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, எங்களை சுதந்திரமா விடலன்னு சொல்றீங்க. இது மனம் ஏற்படுத்துற பாதிப்பு. இது மகாபாரதத்துல மட்டும் இல்ல, இந்த காலத்தில இருந்தது, அந்த காலத்தில இருந்தது. ராமாயணத்துல ராவணனை மாதிரி ஒழுக்கமானவன் யாரும் கிடையாது ராமாயணத்துல. ஏன்னா சீதையே ராவணன் தூக்கின்னு போனான். அவன் ஒரு பெரிய அரசன், அவனை எதிர்க்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவன் நினைச்சிருந்தா சீதை எது ஒன்னாலும் பண்ணிருக்கலாம். ஆனா சீதைய கடைசி வரைக்கும் தொடாமையே அவனுடைய இதுல வச்சுன்னு இருந்தான். அப்போ எவ்வளவு ஒழுக்கமானவன் அவன் இல்லையா? அதே மாதிரி மகாபாரதத்துல திரௌபதியை கட்டிக்கணும்னு துரியோதனை எவ்வளவோ ட்ரை பண்ணான், கடைசி வரைக்கும் முடியாம போச்சு. ஆனா துரியோதன அழிஞ்சான். அதனால பெண்களுக்கு எல்லா இதுலயும் சிறப்பு உண்டு. இந்த பெண்களுடைய மனம் அவங்களே அவங்க தாழ்த்திக்குன்னு சொல்லுதே தவிர, இப்போ ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகுது, வரதட்சணை கொடுமை இறந்து போச்சு. யாரு வரதட்சணை கொடுமை பண்ணுது? ஒரு பெண் தான் பண்றா, மாமியார் தான் பண்றா. அப்போ பெண்ணுக்கு பெண் தான் விரோதியாகிற தவிர எந்த ஆணும் விரோதியே கிடையாது. இதெல்லாம் உணர்றது கிடையாது. நம்ம உணராம நம்ம எதையோ ஒன்று வாய்க்கு வந்ததை பேசுறோம். அப்படிலாம் பேசிடக்கூடாது. மகாபாரதமா இருந்தாலும் சரி, ராமாயணமா இருந்தாலும் சரி, இன்னைய காலமா இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு தனி சிறப்பு உண்டு. பெண்ணுன்ற பேரே ஒரு புனிதமான பேர். இப்போ கணவன் மனைவி சமம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எங்க பெண்கள் பிளைட் ஓட்டுறாங்க. யாரோ ஒரு பெண் பிளைட் ஓட்டினா, அடுப்புல ஒன்னும் சோறு கூட ஆக தெரியாது. ஆனா அவ சொல்றா, நாங்க பாத்தியா பிளைட் ஓட்டுறோம் நீட்டு. அது மாதிரி பேசக்கூடாது. நீ என்ன செய்த இந்த உலகத்துல, நீ என்ன சாதிச்ச, அதை யோசித்து பாரு. யாரோ செய்ததை உனக்கு எடுத்துக்காத. அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்? நம்ம குழந்தைங்க அதுங்களை அழகா வளர்க்கணும், கெட்ட எண்ணம் இல்லாத வளர்க்கணும், கெட்ட செயல் இல்லாம வளர்க்கணும். அப்படின்ற எண்ணங்கள் வந்தா முதல்ல கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும். அந்த கணவன் மனைவி ஒற்றுமை தான் அந்த குழந்தைங்களுக்கு வளர்ப்புல ஒழுக்கத்தை கொடுக்கும். கணவன் மனைவி பிரச்சனைகள் பண்ணிக்கினே இருந்தா அந்த குழந்தைகள் வளர்ப்புல ஒழுக்கம் வராது, தீமைகள் தான் நிறைஞ்சிடும். அதனால முதல்ல நான் கேட்டுக்கிறது, கணவன் மனைவிகள் 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுங்க, ஒருத்தர் நன்மையே தேடுங்க. நீங்க நல்ல பக்தி பண்ணும்போது உங்க குழந்தைகள் நல்ல ஒழுக்கமா வரும், நல்ல தெய்வ பக்தியில போகும். அது பின்னாடி உங்களுக்கு துன்பத்தை தராது. இல்லைன்னா இப்படி வளரும் போது பின்னாடி துன்பத்தை தான் தரும். அதனால முதல்ல நீங்க ஒழுக்கமா இருக்கிறத முயற்சி பண்ணுங்க, அதுங்க நல்லா இருக்கும். முதல்ல உன் வாழ்க்கை சிறப்பா வாழ கத்துக்கணும், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணும். உன் வாழ்க்கையை பராபரியா விட்டுட்டு நீ அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டு துன்பத்தை படாது. எப்பவுமே நான் சொல்லுவேன், முதல்ல நீ நல்லா இரு. நீ நல்லா இருந்து பல பேருக்கு தர்மத்தை பண்ணு, அந்த தர்மம். ஆனா நீ கெட்டு போய் 4 பேர் நல்லா இருக்கணும், நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல, நீ கெட்டு போனா உனக்கு யார் பண்ணுவான்? அதனால முதல்ல நீ நல்லா இருக்க முயற்சிகள் பண்ணு, பல பேருக்கு தர்மத்தை பண்ணு. அந்த தர்மம் உன்னை காப்பாற்றும். ஆசையை அளவோட வச்சுக்கோ, அது உங்களை வாழ வைக்கும். ஆசையை அளவு மீறி வெளியே செலுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கை சின்னாபண்ணமா போயிடும். இதை நீங்க எப்பவுமே உங்களை பார்த்து வாழ்ந்தீங்கன்னா நிம்மதி கிடைக்கும். உலகத்தை பார்த்து வாழ்ந்தீங்கன்னா நிம்மதி இழந்துருவீங்க. அதனால உங்களை பார்த்து வாழ கத்துங்க. அமைதியான 10 ரூபாய் சம்பாதிச்சுங்க, இது போதும்ன்ற நினைவு வச்சுங்கன்னா நிம்மதி கிடைக்கும். 10 ரூபாய் சம்பாதிச்ச போதும், அது 1000 ரூபாய் ஓணும், நீனா நிம்மதி இழந்துருவீங்க. அதனால எது கிடைக்குதோ, 1000 ரூபாய் கிடைச்சாலும் 1 கோடி கிடைச்சாலும் போதும்ன்ற நினைவு வச்சுங்கன்னா நிம்மதி கிடைக்கும்.